சிந்திப்போமே. 1827 ஏது அறிந்து உனை பாடுவன். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். நறுமணம் நிறைந்த மலர்களை சூடிய கூந்தலை உடைய உமை அன்னையை பாகமாக உடையவனே, கலைசை மாநகரில் விளங்கும் அமுதமே, தேன் சொரியும் கொன்றை மாலை சூடிய அழகிய சடையானே, திரிபுரங்களை சிரித்து எரித்தவனே, வான் உலகத்தாரும் வேதங்களும் இன்னும் கூட வருந்தி வருந்தி தேடியும் எல்லை காண முடியாமல் குறைபட்டு உழன்று உழன்று திரிகின்றனவே. இந்த நிலையில் என் தந்தையே, இந்த சிறியேன் எதனை அறிந்து உனை பாடுவேன்? எந்தாய், இச்சிறியன் எதை அறிந்து உனை பாடுவேன்? இப்படியாக நமது பாடலும் கூட பெருமானை மகிழச் செய்யும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. வான் உளோர்களும் மறைகளும் இன்னம் வருந்தி நாடியும் வரம்பு கண்டு அறியாது ஈனமுற்று அலைந்து உழன்றிடில், சிறியேன் ஏது அறிந்து உனை பாடுவன்? எந்தாய், கான் உலாம் மலர் குழல் உமை பாகா, கலைசை மாநகர் மேவிய அமுதே, தேன் உலா மலர் கொன்றை அம் சடையாய், திரிபுரங்களை சிரித்து எரித்தவனே, சிறியேன் ஏது அறிந்து உனை பாடுவன்? எந்தாய் என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 39வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். அருமை அறிவோம், அன்போடு போற்றுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.